இன்றைக்கி வந்து நானே பண்ண ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக் கேனன். இது எதுக்கு பண்ண நான் வந்துட்டு ஸ்பீடாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க, தெரியுச்சா? ஒல்லி லேக். இப்போதான் அது லோடி ஆகுது பாருங்க. இன்னும் போயிட்டே இருக்கு. அது வந்துட்டு இன்னும் ஒரு 2 ரிப்பீட்டர் டிக்கு மட்டும் வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகேயா, பார்த்துக்கோங்க. இதை நான் எதுக்கு பண்ணுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணணும்னா பாருங்க, இந்த மாதிரி கம்பேரிட்டரை பாருங்க. இது வந்துட்டு ஒரு ரெட்ஸ்டோன் கிளாக், அதாவது ரெட்ஸ்டோன் ரிப்பீட்டர். இது வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகணும், 1 மில்லி செகண்டுக்கு ஒரு டைம் போகும். அதாவது ஒரு டிக்கு 0.05 ஒரு டிக்குக்கு ஒரு இது போகும். ஓகேவா? இதே இந்த ரெட்ஸ்டோன் கரண்ட் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்பென்சர் 4 சைடு வச்சுட்டு இதை வச்சிடணும். அதுக்கப்புறம் இது எல்லா டிஸ்பென்சருக்குள்ளேயும் டிஎன்டி வச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிஸ்டன்ஸ்லாம் இருக்கா, கீழே இருக்க பிஸ்டன்ஸ்லாம் ஒரு பெரிய ரிப்பீட்டரும், அதாவது 8. ஆனால் இது வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு ரிப்பீட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு 2 ரிப்பீட்டர் மட்டும் போட்டுறேன். ஓகே, இது மட்டும் பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அதே ப்ளோ ஆகாமல் இருந்துச்சுன்னா ஓகேவா? பார்த்தீங்களா, எங்கேயோ போயிடுச்சு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தெரியுதா? எங்கேயோ போயிருக்கோம், அது போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அது 2 டைம் ரிப்பீட்டர் டிக் பண்ணால் அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது வெடிச்சிடும். அதுக்காட்டி எதெல்லாம் பண்ண வேணாம். ஓகே, இப்போ இதை நான் எங்கே வச்சேன்னு எனக்கு மறந்துட்டேன். ஐயோ, இங்கேருந்து வருது பாருங்க. இல்லை, இப்போ இன்னும் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அந்தளவுக்கு பவர் இருக்குது. இது வந்து இதோட 3வது ட்ரை. ஃபஸ்ட் 2 டைமும் கரெக்டாக பண்ணேன். என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டு பட்டன் இருக்கணும். இதெல்லாம் அன்னெசரி, இதெல்லாம் தேவையில்லை. இங்கே வந்துட்டு பட்டன் இருக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், லெவர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்காட்டி இந்த பிஸ்டன்ஸ் ஒரே ஒரு டைம் தான் மூவ் வச்சா அதுதான். ஓகே, இந்த மாதிரி இதுதான் டிசைனு. நான் இது வந்துட்டு எதுக்கு நான் ரீமேடு பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லா டிஸ்பென்சருக்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். ரிப்பீட்டர் அதெல்லாம் தெரியும், இங்கேயே சொல்கிறேன். ரிப்பீட்டர் 1 டிக்கில் தான் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு இதோ வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த பட்டனை 1 டைம், இது ஃபயர் ஆனதுக்கப்புறம் 1 டைம் மட்டும்தான் கைஸ். என்னன்னா என்னது, இப்போ வந்துட்டு பட்டன் கொடுத்துட்டிங்களா, அதுக்கு மேலே இன்னொரு டைம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா பிரச்சனை. அப்படியே என்னது அதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடும். அது வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரிமூவ் பண்ணிங்கன்னா, இது நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரெட்ஸ்டோன் வச்சுருங்க. எல்லாம் மறந்துட்டிங்கன்னா இது வந்து திரும்ப ரீபில்ட் பண்ண வேண்டியது. இது வந்துட்டு நான் 3rd டைம் ரீபில்ட் பண்ணுறேன். அதே டிசைன் தான். ஏன்னா நான் என்ன ஒரு ஓகே கைஸ் அப்போ ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிடுது. ஏன் தான் தெரில. ரொட்டேட் ஆச்சுன்னா எனக்கு காமிக்க கூட மாட்டேங்குது கைஸ். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படி பண்ணால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இது வந்துட்டு நான் ஒரு பார்ட் பில்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இதை வந்து நம்ம டயக்னலாக பண்ணலாம். இந்த மாதிரி இதுதான் டயக்னல்னால் இந்த மாதிரி கார்னர்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி சைடு. ஓகே, இதுதான் இந்த மாதிரி சைடு. இது 4 சைட்லேயும் கட்டலாம். ஆனால் இது கட்டுறதுக்கு நிறைய டிஎன்டி வேறு தேவை. அதுதான் பிரச்சனை. மீதிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போச்சுன்ட்டு. இதோ இப்போ பாருங்கள், இன்னும் லோடே ஆக மாட்டேங்குது. ஓகே
இன்னும் சில இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரோஸே ஆயிடுச்சு. இங்கே தெரியுதா என்ன ஆச்சு? ரீலோடு பண்ணுறேன். ரீலோட் ஓகே. இருங்கண்ணா சார் இருங்க. அது உள்ளோடு கைஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் ரீலோட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இதே அது மாதிரி தான் இருக்குது. என்ன மைன்கிராஃப்ட் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இது வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பிளாக் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு டிசைன் சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ண. ஓகே, இதை எடுத்துட்டேன். இதையும் இதை வந்துட்டு கரெக்டாக இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை வந்துட்டு கீழே வைக்கணும். ஹலோ. ஓகே, இதை ஸ்ட்ரக்சர் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அங்கே இதோட வித்து வந்துட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க. கோட்ஸ் இது போகணும் கரெக்டாக 1 697 695 நம்ம கால்குலேட்டரில் 697 மைனஸ் 695 போடுங்க. 675 மைனஸ் 697 மைனஸ் 22 ஆப்போசிட்டாக போடுங்க. 6 மைனஸ் 675 22. ஓகே ஓகே, அப்போ வந்துட்டு டோட்டலாக இது வந்துட்டு 22 இருக்கணும். எக்ஸ் 22. ஓகே, ஒய் வந்து Z அது 1, இதுதான் -5. கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு இந்த வரைக்கும் இருக்கணும். கைஸ், நான் பண்ணிட்டேன். சேவ்னு கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். இருங்க. ஸ்லாஷ் லோட் ஓகே. ஏய் கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல.
எக்ஸ் ஒய் ஜெட்டு. அதாவது எக்ஸ்னா இது, இருங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். நான் கைஸ் இது முடிச்சிட்டேன், இது சேவையும் பண்ணிட்டேன். இந்த இது ஃபுல்லாக சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே போயிட்டு ஃபுல்லாக இருக்கிற வெயிட் பண்ணு. ஸ்லாஷ் கைஸ் இது பாருங்க. ஓகே கைஸ், STR structure load கைஸ் ஸ்லாஷ் ஸ்ட்ரக்சர் லோட் வெட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னடா இது, நான் வேறு எங்கேயும் வந்துட்டேன். இங்கே இருக்கு. டே கைஸ் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்ட்ரக்சர் பிளாக்லேருந்து லோட் பண்ணால் இது கமெண்ட் பிளாக்கில் மட்டும்தான் வைக்கவே முடியும். கட்டி கமெண்ட் பிளாக்கே கீழே வைக்கணும். கமெண்ட் பிளாக் ஓகே, பிளாக் எடுத்துட்டேன். லிஸ்ட் வந்துருச்சா? ஸ்லாஷ் ஸ்ட்ரக்சர் லோடு பேர் என்ன வைக்கலாம்? பேர் வந்துட்டு வெட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெவல் எடுத்துக்கிறோம். லெவல் ஒர்க் ஆகணும். அது கைஸ் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஓகே கைஸ், நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா 2 இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு புரியல நிஜமா. நான் என்னன்னா வைக்க முடியல. ஏ கவி, எனக்கு சுத்தமாக தெரியல. வெட் ஓகே கைஸ், ஸ்பான் பண்ணிட்டேன். எப்படி கைஸ் ஸ்பான் பண்ணிட்டேன். லோடு வெட்டுன்னு கொடுத்தா அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆகிடுச்சு. அதே சாகும்போது அதே வருது. அப்படி இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் கால் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அது மாதிரி என்ன இடத்துல அதாவது இங்கே வேணால் வச்சுட்டு இங்கே கூட வச்சுட்டு லோடுன்னு கொடுத்து ஸ்ட்ரக்சர் நேம் வெட்டுன்னு கொடுத்து லோடுன்னு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் அங்கே தான் இருக்குது, அது ஒன்றும் ஆகாது. ஓகே,
இது எதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது? லோட். ஓகே, நான் அது ரெஜிஸ்டர் கேஸ் மிஸ் ஆகுதா? இல்லை மிஸ் ஆகலையே. வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு அதுக்கு இது எனக்கு புரியல. வெயிட் பண்ணுங்க, திரும்ப நான் லோட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே புரியல. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு நான் எதுக்கு வரச்சுன்னா, ஏன் கண்டுபிடிச்சேன். நல்ல வேலை கைஸ். அப்போ இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு ஒரு கனெக்ஷனும் இல்லை. நல்ல வேலை அது வந்துட்டு இப்போ அது ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன். நல்ல வேலை ஏதோ நல்ல வேலை பாட்டு பண்ணேன். இன்னும் அவ்வளோதான். என்னத்துக்கு மட்டும் நான் ரியல் இதை பண்ணியிருந்தேன்னா ஏதாச்சும் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஒர்க் ஆகலையே. இது ஒர்க் ஆகலை. வெயிட் பண்ணுங்க. அதிலே செக் பண்ண. 4 டிஎம்பி ஃப்ரை ஆகுது. இரு ஓகே, என்னடா இது வந்துட்டு ஓகே. இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு ஓகே இந்த சைடு போகுது. இந்த சைடு போயிட்டு ஏன் இது போக மாட்டேங்குது? ஓகே, இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஒரு ரிப்பீட்டர் போடணும். ஆனால் அப்படியே இது ஒர்க் ஆச்சு. கைஸ், இங்கே வந்து ஒரே ஒரு ரிப்பீட் தப்பு. ஸோ எப்படி இது தப்பு வச்சு இருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பிளாக் போய்ட்டு செட் இதில் எக்ஸ் இதை ஏற்றணும். வந்துட்டு ஒரு 40 ஆகும். ரொம்ப தேவை இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ வந்துட்டு நான் வைக்கிறேன். ஓகே, லோடு பண்ணிட்டேன்னா இப்போ இது ஒர்க் ஆகணும். என்னோட கால்குலேஷன்ஸ் படி அதை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கா? இருங்க, ஒரு ப்ராப்ளம் இதை வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ண முடியாது. இதை வந்துட்டு இப்போ குறைச்சல அதனால் இதுவும் ஆனில் தான் இருக்கா? எப்படி ஆனில் இருக்கும்? ஓ, இந்த ரிப்பீட்டராலையா? ஓகே, இதையோட இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது இருக்கா? இது இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை.
இங்கே வரும். வேணாம் ஃபஸ்ட்டு. ஆமாம் இங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஆச்சு? கரெக்டாக தான் வச்சுருந்தேன். கரெக்டாக ஓகே. இப்போ மட்டும் இதுக்கு என்ன ஆச்சுன்னா அழுதுருவேன். அதுக்காட்டி நம்ம வந்துட்டு இந்த மவுண்டனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் லோட் இப்போ நம்ம இங்கே இருக்க லெவல் பார்த்துருந்தோம் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் மீன் இது லெவல் இல்லையே. பயப்படுறாங்க தெரியல. சரி சொல்ல மறந்துட்டேன். இந்த பிஸ்டன்ஸ் கடி காமிக்கிறேன். இந்த பிஸ்டன்ஸ் கடியில் இந்த கிளேஸ்ட் டெரகாட்டா வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். கிளேஸ்ட் பாருங்கள். இந்த பிஸ்டன் கடியில் கிளேஸ்ட் டெரகாட்டா மட்டும் வைங்க. அதுதான் பெஸ்ட்டு நான் சொல்கிற வரைக்கும். ஸோ இதடு ஓகேயா. இதெல்லாம் இது இப்போ ஒர்க் ஆகணும். இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு தெரில. அது ஏற்கனவே ஆனில் இருந்திருக்கு. எப்படி அது ஆனில் இருக்கு? இதில் ஆனில் இல்லையே. ஏற்கனவே ஆனில் இல்லையே. சரி வேணாம். இந்த சைடு வேணாம். இங்கே போய்க்கலாம். இந்த மவுண்டனில் வச்சிடலாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நடுவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அவ்வளோதான். என்னடா இது? எனக்கு தெரிஞ்சு நான் தப்பான இதை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரீல் இது வந்துட்டு எங்கே இருக்குது? இது ரீல் இல்லையா? இது ரீல் இல்லைடா. இது வேறு எதுவும் ஓடுறா. இது ரீல் இல்லை. இதான ரீலு. நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணணும். இப்போ இருக்காங்க. நான் அது சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் பண்ணது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெட்டு. வேணாம் இல்லை போ. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் வெட்டாக இருக்கணும். இதை சேவ் பண்ணிக்கலாம். தெரியாமல் அதை வர சேவ் பண்ணிட்டேன். நான் அது லோடு தான் பண்ணணும். சேவ்லாம் பண்ணக்கூடாது. ஓகே லோடு பண்ணிட்டேன். ஓகே இப்போ இது ஒர்க் ஆகணும். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இருங்கோ. இந்த லாஸ்ட்டு பிஸ்டன் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்கோ. எங்கோ இந்த தம்ப்நெயிலுக்கு நான் இதை டைட்டிலுக்கு நான் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உன் ஃபோன் சார்ஜ் போடுறதா இருந்தால் என் ஃபோனை அங்கே சார்ஜ் போட்டு விட்டாச்சு. சார்ஜ் போட்டு சரியா? சரி எதுவும் ஒன்று நான் போட்டுக்கிறேன். என்னடா இது ஒர்க்கே ஆக முடியுது. கரெக்டாக தான் இருக்கு. ஓகே தெரியாது.
ஓகே சார் லோடு இல்லை என்ன வெட்டு. ஓகே ஃபுல் இதுவே மாஸ்டர் பண்ணிடுச்சு. ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது என்னடா வரவே மாட்டேங்குது. கைஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இல்லை இந்த வீடியோ ரொம்ப டைம் லாங் எடுத்துக்குது. கைஸ் ஒரு வேலையா அந்த ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு ரிப்பீட்டர் தான் படிச்சிட்டேன். இது இல்லை இது இல்லை இது இது இங்கே ரிப்பீட் இருக்கும் பாருங்க. இங்கே ஒரு ரிப்பீட் வைக்கணும் கரெக்டாக. இங்கே ஒன்று வைக்கணும். ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து எடுத்துடணும். ஒன்று அங்கேருந்து ஒன்று எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு சேவ் கொடுக்கணும். ஓகே இருங்க, இதான் லாஸ்ட் டைம். ஒர்க் ஆச்சுன்னா போயிடலாம். அது இல்லாமல் இது என்னோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரியேஷன்ஸாக வரும். இதை ஒரு ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக் செக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஒர்க் ஆகணும். ஓகே காய்ஸ் பாய் பாய் ஃப்ரம் ஜோக்கர் தமிழ் கேமிங். இந்த இதில் பயங்கர இஷ்யூஸாக இருந்துச்சு. லைட்டாக தலைவலியும் இருந்துச்சு, லைட்டாக திங்கிங்கும் இருக்குது. இதுதான் டிசைன். அது மட்டும் ஆமாங்க, நான் மெயின் டிசைனும் சொல்ல வந்துட்டேன். இங்கே வாங்க, என்னோட யூடியூப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் போன டைம் ப்ராக்டிஸ்க்கு பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்குள்ளே போனீங்கன்னா யூடியூப்குள்ள ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா and spot your natural glow with Himalaya. பாருங்க பாருங்க ஒரு நிமிஷம். இதான் ஃபுல் சவுண்டு. அவன் வந்துட்டு இருந்தது இதில் தான் பேசுவான். இது சாட்டில் தான் பேசுவான். ஆர்பிட்டல் ஸ்ட்ரைக் கேனன் அப்படிமாண்ணா. இதெல்லாம் உருட்டுறது. பேர்லின்னு போடுவான். வெயிட் பண்ணுங்க. பேர்லி கஸ் இட்ஸ் ஒன்லி ஷூட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஓகே, என்னோடது ஒன் டைரக்ஷன் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு 4 டைரக்ஷன் டயக்னலு அதை பில்டு பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக அங்கே போய் ஷூட் பண்ணிவிடும். அது ஏம் பண்ணி அதை அடித்தா அது வரமான்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஓகே, இது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு வந்துட்டு இது சிம்பிளாகவே இல்லை, நானே சொல்கிறேன். இது எனக்கு சிம்பிளாக தெரில. அது இல்லாமல் இது பாருங்க, இது வரைஞ்சி வந்து பாருங்க. ஓகேயா, இது எடுக்கணுமா? ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சா? வந்துட்டு ஒரு இந்த நம்பரில் இருந்தால் அது கரெக்டாக போகிற மாதிரி இருக்கணும். ஓகேயா, ஓகே, இதுலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். இல்லை, ஒரு இது ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஓகேயா. அதுக்கும் இன்னொன்று இருக்கும். இதுக்கு நான் எதுக்கு இதை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சேன்னு இதுக்கு தான். ஓகே, எதுக்கு பாஸ்வேர்டெலாம் போடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில.
இது வந்துட்டு 10 நிமிஷம் வீடியோ, அதுக்கிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லோட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். பார்த்தீங்க, as the cannon loads up you must stay in your AFK spot. இது வந்துட்டு ஏஎஃப்கே பண்ணணுமா, இதுக்கு வெயிட் பண்ணணுமா, இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டெலாம் பண்ணணுமா. 2 to 3 chunks, அதாவது ஒரு சங்க் வந்து 16 blocks, அதாவது 16 multiply by 3 போட்டு இங்கே வரலாம். 32 48 வரலாம். ஓகே 42 சார் 48 48 blocks தள்ளி இருக்கணும், இல்லைன்னா 32. இது சிம்பிளான எனக்கு சீப்புன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சிம்பிளாக இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. என்னோடது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நானே ஒத்துக்கிறேன், ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம். ஆனால் ஒரு டிஸ்பென்சர் வந்து ஒரு ஷாட்டுக்கு 4 தான், 4 டிஎன்டி, 4 டிஏ 1D4 டிஎன்டி. இங்கே பாருங்கள், இல்லை இவங்க பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இதோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் பாருங்கள், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான்ட்டு. இங்கேயோ டெலிபோர்ட் ஆகிட்டானா, பாருங்க. வந்துட்டு அட்மின் கமெண்ட்ஸில் செஞ்சுருக்கானான்னு தெரில. இன்னும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் தான் வருது. இது என்ன சொல்கிறேன்னா, இந்த டிஎன்டிலாம் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு அதிகமாக ஸ்பாட்ஸ்லாம் வரும். நான் வந்துட்டு ஆனால் அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் ஒரு இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது பின்னாடி இன்னொன்று போயிடும். அதுக்கு தான் அதுக்காட்டி அது கொஞ்சம் தூரமாக இல்லைன்னா சம்டைம்ஸ் அது வந்துட்டு எல்லாமே ஒட்டுக்காயிடும். சாண்டு தெரியும், சாண்ட் கீழே உழுகும்போது கிராவிட்டி இருக்கும்ல, அதே மாதிரி தான் டிஎன்டி வந்துட்டு லைட் ஆகும்போது கிராவிட்டி இருக்கும். அது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வராதுங்கிறான். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏதோ இந்த மாதிரி இருக்குமா. என்ன ஓகே பாருங்க, ஆனால் அந்த மாதிரி வரைக்கும் இன்னும் ஒரு 20 டீம் அடிக்கணும். ஒரு ஷாட் அடிக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ண அடிக்கிறதுக்கு. டுட்டோரியல் பண்ணுறானா, அப்டேட்ஸுக்கு தான் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும்.
ப்ரோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நானும் உன் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டா ஆ நானும் உங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை ஃப்ரம் ஜோக்கர் தமிழ் கேமிங். பாய் 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 பாய்.